பேரா மாநில அரசாங்கத்தின் ஆதரவுடன் தேசிய திருமுருகன் மாநாட்டிற்கான அறிமுக விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்திய சமுதாயத்தின் மத்தியில் சமூக ஒற்றுமையையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் வலுப்படுத்தும் நோக்கில் 2வது ஆண்டாக நடத்தப்படும் இம்மாநாடு மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெறும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் தெரிவித்தார். இம்மாதம் 25 மற்றும் 26 ஆகிய 2 தினங்களுக்கு ஈப்போ குன்னோங்சுரோவில் உள்ள கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் தேசிய திருமுருகன் மாநாடு இலவசமாக நடைபெறவுள்ளது. பேரா மாநில இந்து அமைப்புகள், ஆலய நிர்வாகங்கள் மற்றும் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றத்தின் ஒத்துழைப்புடன் அம்மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்யும் இம்மாநாட்டில் ஆன்மீகம், கல்வி மற்றும் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளதாக டாக்டர் சிவனேசன் கூறினார். இந்த நிகழ்வு 2 நாள், போன வருடம் ஒரு 3 மணி நேரம் தான். ஆனால் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் இந்த வருடம் பேராக் மாநில அரசு இதை 2 நாளாக நீட்டிருக்கோம். அதாவது தேதி 25ஆம் தேதி ஜூலை 2026 இரவு 7 மணிக்கு தொடங்கி இரவு 9:30 மணி வரை நடைபெறும். மறுநாள் 26ஆம் தேதி ஜூலை 2026 காலை 7 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணி வரை. கடந்த ஆண்டு நடைபெற்ற முதல் மாநாட்டிற்கு மக்கள் வழங்கிய வற்றாத ஆதரவே இவ்வாண்டும் அதனை மேலும் பல சிறப்பம்சங்களுடன் நடத்த காரணமாக அமைந்ததாக அவர் கூறினார். இந்தியா, இலங்கை மற்றும் மலேசியாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஆன்மீக மற்றும் தமிழ் அறிஞர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக சிவனேசன் தெரிவித்தார். சீர்காழி கோ. சிவசிதம்பரம், தமிழிசை பாடகர், தமிழ்நாடு, அப்புறம் தென்தமிழ் அரசு பேராசிரியர் கி. சிவகுமார், அடுத்து தமிழ் கோ. சரவணன், தமிழ்நாடு. இவர்கள் 3 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இந்திய சமுதாயத்தின் ஆன்மீகம் மற்றும் பண்பாட்டில் புதிய மைல்கல்லாக அமையும் தேசிய திருமுருகன் மாநாட்டிற்கான அறிமுக விழா நேற்று ஈப்போவில் நடைபெற்றது.